ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பரை போலேனை ஏற்றனை நந்தி மகந்தானை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இனி வரும் காணொலி ஒவ்வொரு காணொலியும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு காணொலியாகவே இருக்கும் என்று பரிபூரணமாக நம்புகிறேன். மனிதனுக்கு என்ன தேவை, இயல்பான வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை, இயல்பான பூரண நலத்துடன் வாழ என்ன தகவல்கள் தேவையோ அதை நாம் அறிந்த அல்லது என் வாழ்வில் கடந்த, என் வாழ்வில் நான் சந்தித்த தகவல்களை இந்த பூமியில் தந்துவிட வேண்டும் என்ற ஒரு முழு எத்தனிப்பில் இந்த முயற்சியை செய்து வருகிறேன். இந்த முயற்சி முழுமையாக கைகூட உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில், இந்த காணொலியை காணும் உங்களுடைய கருத்துக்கள் என்னை வந்து சேரும் பட்சத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை முழு ஈடுபாட்டோடு செய்வேன் என்பதை கோரிக்கொள்கிறேன். ஆக இதற்கு மேல் வரும் பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். அதே சமயத்தில் இதில் கூறப்பட்ட தகவல்களை எந்த தகவல்களை உங்களால் பலமாக செலவும் கால விரயம் இல்லாமல் செயல்படுத்த முடியுமோ அந்த தகவல்களை செயல்படுத்தி பாருங்கள். இயல்பான சந்தோஷமான வாழ்க்கைக்கு நிச்சயமாக வழிகோலும் அல்லது உதவி புரியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக இதற்கு மேல் வரும் ஒவ்வொரு பதிவுகளை பார்த்துவிட்டு கடந்து போக வேண்டாம். ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு தகவல்களை சார்ந்தே இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. நான் அடிக்கடி யோசிப்பது, இந்த பூமியில் பிறந்து விட்டோம், பயணித்து கொண்டே இருக்கிறோம், எதுவரை மரணம் என்ற அடுத்த கட்ட நிலை வரை. அதற்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த பூமியில் பிறந்த ஏதாவது ஒரு உயிருக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கோ ஒரு கடுகளவு நன்மை பயக்குமானால் அல்லது சிந்திக்க வைக்குமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே என்று நான் நினைப்பதுண்டு. அப்படிப்பட்ட நினைவில் உச்சக்கட்டம்தான் இந்த யூடியூப்பில் இணையத்தில் காணொலியை தர வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தேன். அதனுடைய பிரதிபலன்தான் தற்போது நீங்கள் பார்க்கும் இந்த காணொலி. வாருங்கள் நண்பர்களே. திருமூலர் வருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற பதிவில் தொடர் பதிவாக அடுத்ததொரு பதிவு, பாடல் எண் 6. இந்த பாடலில் ஒரு குழந்தை பிறந்து ஆயுள் எப்படி இருக்கும், பூரண ஆயுளா, அற்ப ஆயுளா, மிதமான ஆயுளா என்ற தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல்: பாய்ந்தது முன்னோடி பார் ஆயுளும் நோரா, பாய்ந்தது பெண்ணை தேடிப்பார் வயது 50, பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலுமாமே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடல் தரும் தகவல், கணவனும் மனைவியும் கூடி மகிழ்ந்திடும் பொழுது அன்றைய வாரசரம் முறைப்படி 5 பூதங்களிலும் பரந்தோடி ஜனிக்கும் குழந்தை 100 வயது வரை இருக்கும் என்றும், இதுபோன்று உயிர்ப்பு கூடிய பின் 5 பூதங்களிலும் பரந்தோடினால் ஜனிக்கும் குழந்தை 50 வயது வரை இருக்கும் என்றும், இதுபோன்று உள்வெளியோடு மூச்சு பகுத்து அறிந்தால் ஜனிக்கும் குழந்தை வயதை கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்று வாசி யோகத்தினை அறிந்தவர்கள் முறைப்படி மாற்றி அமைத்து ஆயுள் கூடிய மக்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பது இந்த பாடல்கள் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, எப்படியெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சித்தர்கள் அனைவரும் நடமாடும் தெய்வங்களாகவே வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்பது மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. நன்றாக நினைத்து பாருங்கள். இவ்வளவு பரபரப்பாக ஓடும்
இந்த இயல்பு வாழ்க்கை தேவையா என்று பார்க்கும் பொழுது தேவையில்லை என்றே கருதப்படுகிறது. சரகலை என்ற ஒரு கலையை கற்று இருப்பவர்களானால் அவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த மூக்கின் வழியாக சுவாசம் போகிறது, இந்த மூக்கின் வழியாக சுவாசம் வருவதில்லை போவதில்லை என்பது வரையறுத்து உடலை தெளிவாக அன்றே அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுவாசம் தெளிவாக ஓடி ஏற்ற இறக்கம் இல்லாமல் 5 பூதங்களிலும் நீர், நிலம், நெருப்பு, காற்று, இந்த 5 பஞ்சபூதங்களை கொண்ட உறுப்புக்கள் தான் இந்த ஒட்டுமொத்த உடலும். இந்த பஞ்சபூதங்களிலும் இயல்பாக பரவி இருக்கும் பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் ஒருவர் பூரணமாக தாம்பத்தியம் வைத்துக்கொள்ளும் சூழ்நிலை அமையும் பொழுது அதனால் உருவாகக்கூடிய குழந்தை பூரண ஆயுள் பெறுகிறது என்பதை அழகாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதே சமயத்தில் இந்த உயிர்ப்பு கூடிய பின் இந்த சுவாசத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் பட்சத்தில் ஆயுள், அரை ஆயுள் அல்லது மிதமான ஆயுள் என்று சொல்லியுள்ளார். இது நடைமுறையில் நிறைய விஷயங்களில் காண முடிகிறது. ஒரு குழந்தை ஜனனமான பின் நம் நண்பர்களிடம் நிறைய விஷயங்களை பேசி பழகி பகிர்ந்து கொள்கிறோம். அந்த வகையில் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது உங்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது, உடல்நிலை எப்படி இருந்தது என்பது நம் நண்பர்களிலும் வார்த்தைகளை அல்லது எண்ணங்களை, உணர்வுகளை பரிமாறிக்கொண்ட பொழுது பூரண ஆரோக்கியத்துடன் இயல்பான உணவு உண்டு இயல்பாக இருக்கும் சந்தோஷ நிலையில் இருக்கும் பொழுது வைத்துக்கொண்ட தாம்பத்திய உறவில் பிறந்த குழந்தைகள் பூரண ஆரோக்கியத்தோடு இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. என்றோ எழுதி வைத்துவிட்டு போன தகவல்கள் இன்று நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது மிக மிக சந்தோஷமான ஒன்றாகவே கருதுகிறோம். அடுத்து பாடல் எண் 7, அங்கஹீனத்துடன் ஒரு குழந்தை பிறக்கும் அமைப்பு எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாய்கின்ற வாயுக்குறிகள் குரலனாம், பாய்கின்ற வாயு வளையின் முடமாகும், பாய்கின்ற வாயு நடுப்படில் கோணமாகும், பாய்கின்ற வாயு மாதாவுக்கு இலை பார்க்கிலே என்று பாடலை முடித்துள்ளார். கணவன் மனைவி இருவரும் மகிழ்ந்து கூடுகின்ற போது சரவோட்டம் செல்கின்ற உயிர் காற்றானது அளவில் குறைந்தால் ஜனிக்கும் சிசு குறுகிய வடிவாக இருக்கும். அதேபோன்று மூச்சு காற்று இழைத்தவன் சுவாசத்தை போன்று வெளிப்போந்தாள் ஜனிக்கும் குழந்தை சிசுவானது முடமாகவே இருக்கும். அதுபோன்று சுவாசமானது நடுநிலையாக இருந்தால் ஜனிக்கும் குழந்தை கூணாக இருக்கும். இம்மூச்சானது ஆண்களுக்குத்தான் பொருந்துமே ஒழிய பெண்களுக்கு அல்ல என்பதையும் அழகாக சொல்லியுள்ளார். இந்த தாம்பத்தியம், குழந்தைகள், குழந்தை பேறு என்ற விஷயங்களில் ஒரு கர்ப்பத்தை சுமந்து பூரண ஆரோக்கியத்துடன் பாதுகாத்து வளர்ப்பது தாயே ஆனாலும் கூட அதற்கு முதலில் விதையிடும் சூழ்நிலையில் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ளும் காலங்களில் நம் உடலில் உள்ளே சென்று வெளியே வரும் சுவாச காற்றானது மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது என்பது அற்புதமாக பாடலில் வெளிப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் பார்த்து போகும் பொழுது மூச்சுக்காற்று தரமான வீரியத்தோடு இருக்கும் காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பூரண நலத்தோடு இருக்கிறது. அளவில் குறையும் பொழுது அந்த குழந்தை குறுகிய வடிவாகவும், மூச்சுக்காற்று அளவில் குறைந்தும் பலகீனமாக இருக்கும் போது காலத்தில் ஜனிக்கும் குழந்தை முடமாக இருக்கிறது என்றும், அளவு குறைந்தும் சுவாசம் வீரியம் குறைந்தும் இருக்கின்ற காலத்தில் பிறக்க குழந்தை கூணனாக இருக்கும் என்றும் சொல்லியுள்ளார். மெய்சிலிர்த்து போகும் தகவல். இன்றைய விஞ்ஞானமும் அறிவியலும் இங்கே போட்டி போட இயலுமா என்று நினைக்கும் பொழுது கற்பனையில் கூட இந்த விஞ்ஞானமும் அறிவியலும் சித்தர்கள் தந்துவிட்டு போன தகவல்களை நெருங்கக்கூட முடியாது என்பது இதன் மூலம், இந்த பாடல் மூலம் தெளிவாகிறது. அடுத்து செவிடு குருடு ஒரு குழந்தை ஏன் பிறக்கிறது என்பதற்கான தகவலை இந்த பாடல் அருமையாக தெள்ளத் தெளிவாக தந்திருக்கிறது என்பதில்
எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மாதா உதரம் மலமிகில் மந்தராம், மாதா உதரம் சளமிகில் ஊமையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரம் வந்த குளவிக்கே என்று பாடலை கூறியுள்ளார். என்ன அற்புதமான விஷயம்! ஒரு குழந்தைக்காக தாம்பத்தியம் வைத்துக்கொள்ளும் காலத்தில் மாதாவின் வயிற்றில் மலம் மிகுதியாக இருக்கும் பொழுது தாம்பத்தியம் வைத்து அதன் மூலம் உருவாகும் குழந்தை மந்தனாக பிறக்கிறது என்று கூறியுள்ளார். மாதா வயிற்றில் சிறுநீர் என்ற ஜலம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தாம்பத்தியம் வைத்து கொள்ளும் காலத்தில் பிறக்கும் குழந்தை ஊமையாம். என்ன விஷயம்! அடுத்து, இந்த மலமும் ஜலமும் வயிற்றில் மீதி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு தாம்பத்தியம் வைத்து குழந்தை பிறக்குமெனில் அந்த குழந்தை கண்ணில்லை என்று அழகாக சொல்லியுள்ளார். என்ன அற்புதமான விஷயம்! எப்படி அவர்களை போற்றி புகழ்வது என்பதே நமக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட அழகான தகவல்களை அன்றே அறிந்து நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள விருப்பமல்லாமல் மனிதன் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறோம். எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை கூட உணராமல் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. சரி நண்பர்களே, அடுத்து பாடல் எண் 9. ஆண் பெண் அழி இரட்டை பிறவிகள் எப்படி பிறக்கிறது, ஏன் பிறக்கிறது என்ற தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. குளவியும் ஆணாம் வளர்த்தாது ஆகில், குளவியும் பெண்ணாம் இடத்தாது ஆகில், குளவியும் இரண்டாம் அபானன் இருக்கில், குளவியும் அழியாம் கொண்ட காலொக்கிலே என்று பாடலை முடித்துள்ளார். கணவன் மனைவி இருவரும் மகிழ்வுற்று கூடுகின்ற போது மூக்கின் வழியாக சுவாசம் நடந்தால் ஜனிக்கும் குழந்தை, வலது மூக்கின் வழியாக சுவாசம் நடந்தால் ஜனிக்கும் குழந்தை ஆணாயிருக்கும். இதுபோன்று இடதுபுறமாக சுவாசம் நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு குழந்தை ஜனிக்குமானால் அது பெண்ணாக இருக்கும். சுவாசத்தின் அபானன் எதிர்பட்டு வந்தால் ஜனிக்கும் குழந்தை இரட்டை பிறவியாயிருக்கும். இரு மூக்கின் வழியாக சுவாசம் நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் ஒரு குழந்தை ஜனிக்குமானால் அது அழியாகும் என்று அழகாக இந்த பாடலை சொல்லியுள்ளார். ஏற்கனவே 300 பாடலில் ஆண் பெண் அழி சார்ந்த தகவலை இந்த பாடலில் சொல்லியுள்ளார். தற்போது இரட்டை குழந்தை சார்ந்த பிறப்பு சம்பந்தப்பட்ட ரகசியத்தையும் அழகாக வலியுறுத்தியுள்ளார் என்பது சற்று ஏற்ற இறக்கம் இருந்தாலுமே கூட அற்புதமான விஷயங்களை தந்திருக்கிறார். அடுத்து, அழகிய குழந்தை அழகற்ற குழந்தை என்ற ஒரு சூழ்நிலை எவ்வாறு உருவாகும் என்பதை அற்புதமாக சொல்லியுள்ளார். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது அற்புதமான விஷயங்கள். பாடல் எண் 10. கொண்ட நல்வாயு இருவர்க்கும் உண்டிடில், கொண்ட குழந்தையும் கோமளமாய்விடும், கொண்ட இவ்வாயு குறுப்பறிந்து இவ்வகை கொண்டதும் எல்லையில் கோலம் உண்ணாதே என்று பாடலை முடித்துள்ளார். கணவன் மனைவியும் மகிழ்ந்து கூடினும் பொழுது வருகின்ற உயிர் மூச்சானது ஒரே அளவாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை நல்ல திடத்துடனும் அழகுடனும் பிறக்கிறது. இவ்வாறு மூச்சு நன்றாக இல்லாமல் தாறுமாறாக இருக்குமானால் பெண்ணின் வயிற்றில் இருக்கும் கரு தரிக்காது மூச்சு சுவாசம் ஒரே அளவுடன் இருக்க வேண்டுமாயின் நல்ல உடல் நலம் திடத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. அற்புதமான விஷயம், சொல்லி மாளாது. எந்த வார்த்தையை சொல்லி சித்தர்களை புகழ்வது என்று தெரியவில்லை. சில நேரத்தில் மனம் தடுமாறுகிறது. ஒரு பெண்ணும் ஆணும் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளும் பொழுது இருவருடைய சுவாசமும் இயல்பாகவும் வீரியத்தோடும் தடையில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் வைத்துக்கொள்ளும் தாம்பத்தியத்தின் மூலம் பிறக்கும் குழந்தை கோமளம் என்ற வார்த்தையை கூறியுள்ளார். என்ன அற்புதமான விஷயம்! கோமளம் என்ற வார்த்தை சர்வ விதத்திலேயும் அனைத்து விதத்திலேயும் அழகு கொண்ட ஒரு குழந்தை என்று கூறியுள்ளார். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அழகு குறைந்து பிறக்கிறது என்பதை அற்புதமாக தெரிவித்துள்ளார்.
என்ன நண்பர்களே, இந்த பாடல்கள் உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் இந்த பாடல்கள் நிறைய தகவல்களை தெரிவிக்கும் ஒரு சூழ்நிலையை உண்டாக்குங்கள். அதாவது பகிருங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த நேரம் எனக்கு ஓய்வான நேரம், இந்த நேரம் எனக்கு வேறு வேலை எதுவும் இல்லை, தேவையில்லாத காணொலிகளை கண்டு காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட வீணாய் போகும் காலம் இருக்கும். அந்த காலத்தில் என்னுடைய காணொலியை பாருங்கள். இது ஒரு புது தகவலாக உங்கள் மனதில் பட்டால் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு பகிருங்கள். அன்றைய மெய்ஞானம் இன்றைய விஞ்ஞானமும் ஒப்பிட்டு பாருங்கள். மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த மனிதர்களை வடிவமைக்க நம்மளுடைய சுவாசம் என்ற மூச்சுக்காற்று எந்த வகையில் உதவிகரமாக இருக்கிறது என்பதை உணரும் பொழுது நம்மளுடைய பூரண உடல்நலத்துக்கும் எதிர்கால சந்ததிக்கும் நாம் உள்ளிழுத்து வெளியே விடும் இந்த காற்றுக்கும் இந்த சுவாசத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு படுத்தி அடையாளங்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.